இப்போ நிறைய மூலிகைகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல முக்கியமா எல்லாரோட வீடுகள்லயுமே நம்ம ரொம்ப ஆசையா வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை பத்தி தான் இப்படி இருக்கா, இருமல் இருக்கா, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் எடை குறைப்பு, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையை நம்ம வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வளர்க்கலாம். ஸோ இந்த இலைகளுக்கு கிட்டே போனாலே ஒரு நறுமணம் நமக்கு வர ஆரம்பிக்கும், ஒரு புத்துணர்வு வர சார்ந்த பிரச்சனைக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதற்குமே இதை கஷாயமாக இந்த தாவரத்தை வீட்டில் நம்ம எளிமையாக வளர்க்கலாம். இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போ நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமாக எல்லாரோட வீடுகள்லையுமே நம்ம ரொம்ப ஆசையாக வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கட்டாயம் இந்த மூலிகை இருக்கும். சளி இருக்கா, இருமல் இருக்கா, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் எடை குறைப்பு, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இதுதான் கற்பூரவள்ளி, ஓமவள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? எளிமையாக நம்ம வீட்டில் நம்ம ஜாடியிலே வச்சு வளர்க்கக்கூடியது தான். ஒரு செடி வச்சோம்னாவே போதும், நிறைய செடிகள் இதில் வளர ஆரம்பிச்சிடும். தினம்தோறும் ஒரு 4-5 இலைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். இந்த கபம் சார்ந்த உடல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நாடி பார்க்கும்பொழுதே நிறைய பேருக்கு தெரியும், கபம் அதிகரித்து இருக்கக்கூடியவங்களுக்கு தலையில் அதிகமான நீரேற்றம் இருக்கும், மூக்கில் சதை வளர்தல் பிரச்சனை இருக்கும். ஸோ ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனித்தனியாக எனக்கு மூக்கில் கொட்டுதுங்க, இல்லை காலையில் எந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், சுவாச கோளாறுகள், இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த ஓமவல்லி இலைகள், கற்பூரவள்ளி நமக்கு பயன்படுது. ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பார்க்குறோம். ஸோ இந்த தாவரத்தையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கப நோய்களுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய கற்பூரவள்ளி மூலிகை. ஸோ இந்த மூலிகையை நம்ம வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வளர்க்கலாம். ஸோ இந்த இலைகளுக்கு கிட்டே போனாலே ஒரு நறுமணம் நமக்கு வர ஆரம்பிக்கும், ஒரு புத்துணர்வு வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப தலைவலி இருக்குது, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, இதை சரி செய்யறதுக்கு நமக்கு கற்பூரவள்ளி இலைகள் பயன்படுது. இந்த இலைகளை நம்ம 2 இலைகள் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு வந்தாலே தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோழைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, குரல் கம்மல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கற்பூரவள்ளி இலைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை கஷாயமாகவும் குடிக்கலாம். இந்த இலைகளோட தும்பை இலைகள், தும்பை இலைகள் ஒரு 4-5 இலைகள் சேர்த்து, கொஞ்சம் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ எத்தனை நாட்கள்? தொடர்ந்து ஒரு 7-10 நாட்கள் நம்ம குடிக்கும்பொழுது, இந்த கஷாயத்தை குடிக்கும்போதே கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நான் சொன்ன மாதிரி சைனசைட்டிஸ் இருக்குது, வீசிங் இருக்குது, நுரையீரல் எனக்கு பலம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கற்பூரவள்ளி இலைகள் நமக்கு பயன்படுது. நான் சொன்ன மாதிரி இதை கஷாயமாகவும் பயன்படுத்தலாம். அஜீரணம் சார்ந்த பிரச்சனைக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதற்குமே இதை கஷாயமாக பயன்படுத்தலாம். ஸோ ஒரு 5-6 இலைகளை எடுத்து, ஓமம் இருக்கு இல்லைங்களா, இது ஓமம் நல்லா பொடி செய்து இதையும் தண்ணீரில் சேர்த்தணும். 2 கிளாஸ் தண்ணீரில் இந்த இலைகளோட ஓமம் பொடியும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ 2 கிளாஸ் தண்ணீர் 1 கிளாஸாக வந்த பிறகு இதை வடிகட்டி நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா அஜீரணம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. சித்த மருத்துவத்தில் தாலிசாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது ஸ்பெஷலாக பல நாட்களாக, பல வருடங்களாக இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இந்த தாலிசாதி சூரணம் இருக்குது. இந்த சூரணம் இந்த இலைகளோட சாற்றில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிகமான இருக்கக்கூடிய சுவாச பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது. ஸோ கற்பூரவள்ளி இலை சாறில் தாலிசாதி சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் சுவாச சஞ்சீவி சூரணம், இது பல வருடங்களாக நம்ம கிளினிக்கில் ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம். இந்த சுவாச சஞ்சீவி சூரணத்தை
கற்பூரவள்ளி இலை சாறுல நம்ம கொடுக்கும் பொழுது நிறைய பலன்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளி இலை சாறில் பாவனை செய்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதனோட பலன்களும் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ இந்த தாவரத்தை வீட்டில் நம்ம எளிமையாக வளர்க்கலாம். இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை.